ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த கோலம் போடுற ஸ்டென்சில்ஸை வச்சு எப்படி கோலம் போடலாம் அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு எப்படி கோலம் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் எங்கே விற்குது அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய கோயில் இருக்கு இல்லையா, கபாலீஸ்வரர் கோயில், பார்த்தசாரதி கோயில், அந்த மாதிரி கோயில்கிட்ட கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. அப்புறம் நம்ம மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கேயும் வியாழக்கிழமை நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸும் விற்கிறாங்க. வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கங்க. இப்போ எப்படி இதை வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஸ்டென்சில்ஸ் போடுறேன். இது கிரானைட் கல். இந்த மாதிரி கல்லில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுக்கலாம். இல்லை சாமிக்கிட்ட உங்களுக்கு இடம் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோல மாவும் போடலாம், இல்லை பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போடலாம். இது அப்படியே அந்த டிசைன்ஸ் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லா இடத்துலையும். ஆடாமல் அசையாமல் போடணும். ஏன்னா ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் நல்லா வராது. கையில் கூட தடவிக்கலாம். அந்த டிசைன் இருக்கிற இடம் எல்லாம் நம்ம கையால் அப்படி தடவி விடணும், மாவு விழற மாதிரி. இப்போ இது நல்லா எல்லா இடத்துலையும் தடவிட்டோம். இதை அப்படியே எடுக்கணும் மெதுவாக. பாருங்கள், இந்த டிசைன் அப்படியே வந்துருச்சு. இதில் இந்த இடம் கேப் இருக்கு இல்லையா, இதில் எல்லாம் கூட கலர் போடுறதுன்னா போடலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையாக உட்காந்து போடுறதுன்னா போடலாம். இல்லை அப்படி கூட நம்ம சாமி முன்னாடி போட்டுக்கலாம். இது பெரிய கோலம். இப்போ சின்னது எப்படி போடலான்னு காமிக்கிறேன். இதுவும் கிரானைட் கல் தான். அதில் இதை வச்சுட்டு கொஞ்சம் கோலமாவு, இதுக்கு கொஞ்சம் கோலமாவு இருந்தாலே போதும். அந்த டிசைன் ஃபுல்லும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த கோலமாவை ஸ்ப்ரெட் பண்ணணும். அசையாமல் எடுக்கணும். அதுதான் இதில் முக்கியம். இப்படி இப்படி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் மர்ஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அழகாக இந்த டிசைன் வந்துருச்சு. இதை நம்ம சாமி முன்னாடி அப்படியே வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி கல் கிடச்சிதுன்னா, இல்லை உங்களுக்கு பெரிய இடம் சாமி ரூம்னா அங்கேயே கூட போட்டுக்கலாம். இன்னொரு டிசைன் இருக்குது, அதையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தரையில் எப்படி போடலான்னு பார்ப்போம். அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, இல்லை கையில் கூட பண்ணிக்கலாம். ஆடாமல் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்போ இதை மெதுவாக அப்படியே எடுக்கணும் ரெண்டு பக்கமும். இப்போ இந்த டிசைன் அழகாக இந்த தரையில் விழுந்துருச்சு. நம்ம எங்கே வேணுமோ அழகழகாக கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன கோலங்களெல்லாம் சாமி முன்னாடி இந்த மாதிரி டைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போட்டு வைக்கலாம். இல்லை இடம் இருந்ததுன்னா அங்கேயே கூட போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோலம். இதில் நம்ம சாமிக்கு வேண்டிய ஐஸ்வர்ய கோலம், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கூட வாங்கி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இனிமேல் யாரும் கோலம் போட தெரியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி டிசைனாக ஸ்டென்சில்ஸ் வாங்கிட்டோம்னா எந்த கோலம் வேணும்னாலும் போடலாம். நமக்கு பிடிச்ச டிசைனை. இதெல்லாம் நம்ம கையில் போடுறது கஷ்டம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நிமிஷத்தில் போட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில்ஸ் 4-5 வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.